இல்லை, இப்போ தேர்தலை பொறுத்தவரை வந்து இன்னும் நேரம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த காலங்களில் எவ்வளோ மாற்றங்கள் வந்து தேர்தல் நாள் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகளிடையே மாற்றங்கள் ஏற்படும். எனவே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பல கட்சிகள் எங்களோடு வந்து பேசிக்கொண்டிருக்க நிலையில் தேர்தல் நெருங்குகின்ற காலத்தில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் யாரெல்லாம் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள் என்ற அந்த கூட்டணி குறித்து முறையாக ஒரு அறிவிப்பு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அறிவிப்பார்கள். எனவே இன்னும் வந்து கால அவகாசம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். எனவே அந்த வகையில் வந்து தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை அதை அமைக்கின்ற அந்த பணிகளும் சரி, அதே போன்று பிற கட்சிகளும் சரி. இப்போ நான் எந்தெந்த கட்சின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பிற கட்சிகளும் சரி, அவர்கள் வந்து அது பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து எந்தவித பேசி கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு கட்டம் வரும்போது அது இறுதி பெறும்போது அந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு வந்து முறைப்படி பொதுச்செயலாளர் வந்து வெளியிடுவார். அதிமுக 2014 40 தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக தனித்து நின்ற வரலாறு நிறைய உண்டு. கூட்டணிக்கு பேச வேண்டிய அவசியம் இப்போ என்ன? இல்லைங்க, இப்போ நாங்கள் மட்டும் என்ன சொல்கிறோம், இப்போ வந்து பிஜேபி இருந்தது. பிஜேபி வந்து ஏற்கனவே வந்து பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, எப்பவும் சரி, இப்பவும் சரி, அப்பவும் சரி, இனிமேல் பிஜேபி உறவே கிடையாதுன்னு சொல்லி கழட்டி விட்டாச்சு. பிஜேபியும் வந்து தலை கூப்புற வந்து அவர் வந்து என்னதான் பல்ட்டி அண்ணாமலை அடித்தாலும் கூட, என்னதான் வந்து ஸ்டண்ட் பண்ணாலும், என்னதான் வந்து மக்களை ஏமாத்துகிற வகையில் வந்து பல்வேறு வகையில் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வட மாநிலங்களில் வளர்ந்துருக்கலாம் பிஜேபி பொறுத்தவரை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய கட்சியாக இருக்கின்ற பிஜேபி பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயை வந்து அண்ணாமலை உருவாக்குற வழியை அதனால் வந்து பிஜேபி வந்து வளர்ச்சி அடைந்து சொல்ல முடியாது. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுத்தவரையில் வந்து ஒரு ஒரு சுமையின் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு ஒரு வந்து கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து பொதுமக்களும் விரும்பலை, அதே போல் கட்சி தொண்டர்களும் விரும்பாத ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்ற வகையில் வந்து வர்றவங்களை வந்து நாங்கள் ஏன் வந்து வேணான்னு சொல்லுவோம். வர்றவங்கள வேணான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து வரலாறு எல்லாமே உண்டு. பல காலகட்டங்களில் வந்து ஒரு தனித்தன்மையோடு மக்களை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் மற்ற கட்சிகள், சில கட்சிகள் அதிலே வந்து அவங்க வந்து நான் எங்கள் கூட்டணியில் வந்து வரேன்னு சொல்லி விருப்பப்படும் போது அது எப்படி நம்ம வந்து வேணான்னு சொல்ல முடியும்? அது எந்த கட்சியும் நான் சொல்ல மாட்டேன். நான் அது வந்து இறுதி பெறும்போது தான் அது பொதுச்செயலாளர் சொல்லுவார். அது அதனால் வரவங்களை வந்து நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. அதில் வரவங்களை வந்து சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பாசிச சக்தி, ஒரு தீய சக்தி, புரட்சிதல் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக. ஏன்னா மக்கள் விரோத சக்தி, ஒரு மக்களுக்கு எந்தவித நன்மை செய்யாத ஒரு சக்தி, மக்களுடைய விரோதத்தை முழுமையாக சம்பாதித்த ஒரு சக்தி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் செய்யாத ஒரு சக்தி, விலைவாசி உயர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் வந்து எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்கள் துன்பப்படுகின்ற ஒரு ஆட்சி நடத்தி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். 2026 மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய எடப்பாடி கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி தலைமையிலே மலரணும். ஸோ இதை நோக்கி போகும்போது இதுக்கு முன்னோடியாக இப்போ பாராளுமன்ற தேர்தல் ஒரு அச்சாரமாக 40 வந்து எங்களுடைய இலக்கு. அதாவது எங்களுடைய இலக்குனா கூட்டணி எங்களோட வரவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்களோ இல்லைன்னா எங்கள் கூட்டணி வர கட்சியில் சேர்த்து இலக்கு என்ற நிலை வரும்போது 40 நமது என்ற அடிப்படையில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வெறுத்திருக்காங்க. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாராளமாக கிடைக்கிறது இன்றைக்கி கஞ்சா, அபின், இதுதான் தாராளமாக கிடைக்குது. வேறு என்ன வந்து குடி தண்ணீர் எதாவது கிடைக்குதா? இவ்வளோ கஷ்டம், மழை பெஞ்சிருக்கு, குடி தண்ணீர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை, விலைவாசி ஏறிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு மோசம், அப்புறம் வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் வரி உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வில் மக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது ரோம் நமக்கு தீப்பெட்டி எரியும்போது நீரோமனை பிடில் வாசித்த கதையை இன்றைக்கி வந்து எதை பற்றியும் கவலைப்படாத சிஎம் ஒருத்தர் அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அவர் பாட்டு ஊருக்கு போயிட்டார் அவர். அதனால் அவர் ஊருக்கு போயிட்டார் அவர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னே தெரில. இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்பவும் இன்றைக்கி வெதும்பி இருக்க நிலையில் கண்டிப்பாக வந்து எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து
ஒரு மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். மதுபான விலையெல்லாம் ஏற்றிருக்காங்க. அந்த விலையேற்றம் வந்து எதை காட்டுது? ஏற்கனவே வந்து அன்அபிஷியலாக 10 ரூபா பாலாஜி, அந்த 10 ரூபா பாலாஜி வந்து வாங்கி 10 ரூபா பாலாஜி இப்போ உள்ளே இருக்காரு. இப்போ அஃபிஷியலாக வாங்குறாங்க. அஃபிஷியலாக வாங்குறது அது அரசு கருவூலத்துக்கு போதா இல்லை தனிப்பட்ட கருவூலத்துக்கு போகிறதான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்.